மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்றத் தயங்கினாலும் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானே. எனவே விழுந்தாலும் விழுப்புண் பெற்றோர்தான் வீரர்களின் பட்டியலில் இடம்பெறுவர். தாழ்ந்தாலும் தமிழன் ஒரு நாளும் தன்மானமிழந்து தலைகுனிந்து நிற்க மாட்டான். தாய் தந்தையரை போற்றி பேணி காக்கும் பண்பாட்டினை மறக்க மாட்டான். என் இதயத்தை விட்டு நீங்காத ஈரோட்டு பள்ளியினையும் என்றைக்கும் பசுமையான காஞ்சிபுரத்து கலை கல்லூரியும் நினைத்தவாறு படுக்கையிலே நெளிந்திட்டேன் நேற்றிரவு. அப்பொழுது பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து சிறிதும் வெட்கம் இல்லாமல் என்னை தழுவிக்கொண்டாள். அவளை அள்ளி அணைப்பதற்கும் நான் முயலவில்லை, தள்ளிவிடவும் மனமில்லை. தழுவட்டும் என்றிருந்தேன். சிறிது நேரம் கழித்து மற்றும் ஒருத்தி வந்தாள். என்ன இது இருமங்கை ஒரு படுக்கை என கேள்வி கேட்பேன். பொறுத்திடுக. முதலில் வந்தவள் பெயர் தூக்கம், அடுத்தவள் பெயர் கனவு மங்கை. அது என்ன கனவு? மன்றம் ஒன்றிலே இசைவாணன் கீத மழை பொழிந்து கொண்டிருந்தான். மக்கள் அனைவரும் மது குடித்த வண்டினை போல் தலையை அசைத்து கொண்டிருந்தனர். இசை முடியும் தருவாயில் மக்களில் சிலர் மேலும் 10 பாட்டு பாடிடுக என கேட்டனர். கனைத்து கொண்ட இசைவாணன், நான் மேலும் 10 பாட்டு பாடுவதாக இருந்தால் என்ன தொகை தருவீர் என கேட்டான். விடுக்கென ஒரு புலவன் இழந்து 8 தொகை தருவதாக கூறினான். என்னுடைய 10 பாட்டிற்கு 8 தொகை, அது குறுந்தொகை என்றான் புலவன். 400 தருவீரோ? அகத்தில் 400 புறத்தில் 400. புரிந்து கொண்டார் புலவர். அகத்தில் 400, கருப்பில் 400, புறத்தில் 400, காசோலை 400. பாட்டிற்கு தொகை கேட்கும் பேச்சு துணை விட்டொழிப்பீர். தொண்டைக்கு இதமாக பசும்பாலினை தருவோம், வேண்டுமெனில் முப்பாலையும் கலந்து தருவோம், பாடிடுக என்றார் புலவர். முப்பாலை தருவதாக மொழிந்திட்ட புலவர் ஐயா, இந்த தொண்டை பொருட்பால் ஒன்றிற்கே பாடிடும் என புலவன் எழுந்திட்டான். நீண்ட துழில் கலைந்து எழுந்தே நெடுநல் வாடை பட்டு நான்